நடந்து கொண்டிருப்பது ஆரிய திராவிட போர். கையில இருக்க புண்ணுக்கு கண்ணாடியோ இல்ல லைட்டா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆயின்மெண்ட்லாம் போட முடியாது. ஆசிரியர் சொன்ன மாதிரி சர்ஜரி தான் பண்ணணும். பெரியார் பிசிஷியனா சர்ஜனான்னு கேட்டா ஐயா அறுவை சிகிச்சை நிபுணர். எதை அறுவை சிகிச்சை பண்ணாரு? சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய ஜாதியை எப்படிங்க உடைக்கிறது? அம்பேத்கர் சொல்றாரு, இட் இஸ் நாட் எ வால். இது வந்து ஒரு செவுரு கிடையாது உடைக்கிறதுக்கு. இது மைக்கு கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, கேமரா கிடையாது பிடிக்கலன்னு தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு. இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை உருவாக்குனது யாரு? அதை பத்தி பேசாம ஒழிச்சிட முடியுமா? தலைப்புலயே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, இன்கொயரி. இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 51AH இதை சட்டம் படிச்சவங்க பேசுனீங்களோ இல்லையோ, தீகாக்காரவங்க தான் ஊர் ஊரா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆர்டிகல் 51AH என்ன சொல்லுதுன்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்களுக்கும் என்ன கடமைனா, அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும், மனிதநேயத்தை வளர்க்கணும், ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்க்கணும், சீர்திருத்தத்தை வளர்க்கணும். இதை வந்து பல பேர் என்கொயரியோட கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இது என்கொயரி கிடையாது, இன்கொயரி. ஆராய்ச்சி, ஆய்வு. அது எதை பற்றிய ஆய்வு? சம்பந்தமே இல்லை. இப்ப நான் நின்னுட்டு இருக்கேன், இங்க இருக்க யாரோ ஒருத்தர், நீங்க 3 டிகிரி முடிச்சிருக்கலாம், PhD வாங்கியிருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம். இந்த சமூகத்திலே நான் தான் பெரிய மிளகாய் பொடி வீரரா கூட நீங்க இருக்கலாம். நீங்க யாரா இருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எழுந்து நின்று மதிவதனி என்ன ஜாதினா கண்டுபிடிச்சிட முடியுமா? 1 கோடி பரிசு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இனியா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? இங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க யாருன்னு தெரியாம உங்க சொந்தக்காரவங்க பக்கத்து ஊருக்காரவங்க என்ன எந்த ஊருன்னு கேட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவ்வளவு அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம். அதை விட்டுருங்க. தெரியாத ஒரு நபரை ஜாதி அடையாளப்படுத்த முடியுமா? முடியாது. அப்படி கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாத நான் பிடிச்சிக்கிட்டு ஜாதின்ற மனநிலையில இருக்கீங்களே, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில நாமெல்லாம் இந்தியர்னு ஜனகணமன போட்டோன்னு ஜெய்ஹிந்த் அடிக்கிறீங்களேப்பான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் நாட் அ மோனோலித். மோனோலித்னா இந்த ஆர்கியாலஜி படிக்கக்கூடியவங்க, வரலாற்று பின்புலத்துல வந்தவங்களுக்கு தெரியும். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை தான் மோனோலித்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் நாட் அ மோனோலித். இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமைன்ட்டாங்க. வேற்றுமையா தான் இருக்க, நீ ஒத்துமையாலாம் ஒரு காலத்துல இருந்தது கிடையாது. நம்மலாம் வேறதான், ஒண்ணும் பண்ண முடியாது, வாழ்ந்துடலாம். யூனியன் கவர்மெண்ட் பிடிக்கலையா, பிரதமர் பாடாப்படுத்துறாரா, பிச்சுக்கிட்டா போக முடியும், இருந்துதானே ஆகணும், இருந்துக்கலாம் அப்படின்னு. கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்தாலும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு.